இந்த அன்னாசியில வந்து எந்த வேலையுமே இல்லை. ஜஸ்ட் பிளான்டேஷன். நீங்க நட்டா நடக்கூட தேவையில்ல. நீங்க இந்த அன்னாசி நேரத்தை இப்படி தூக்கி இந்த இருக்குங்களா இப்படி தூக்கி இப்படி போட்டாலே போதும். அதுவா மழை ஒரு விஷயம். நம்ம இந்த மலை அன்னாசின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்த நம்ம கையில எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு முக்கியமான இன்ஸ்பிரேஷன் தோட்டங்கள ஊடு பயிரா அந்த புள்ளிமலை அன்னாசி வந்து விதைச்சிருக்காங்க. நல்லா விளைஞ்சும் இருக்கு. எந்தெந்த விவசாயங்கள்லாம் பயிரிடலாம்? ஐ மீன் எந்தெந்த ஊர்ல பயிரிடலாம்? எந்த வந்து பயிர்கள் வந்து ஊடு பயிராக நம்ம பயிரிடலாம்? ஒரு நல்ல கேள்வி. அதுக்கப்புறம் மாடி தோட்டத்துல என்ன பயிரிடலாமா? கண்டிப்பா கண்டிப்பா நல்ல கேள்வி கேட்டுறீங்க. 50-20 20 ரூபா ஆகுது. நல்லா கொத்து கொத்தா காய்க்கும். உங்களுக்கு வருஷம் ஃபுல்லா நீங்க ஈல்டு எடுக்கலாம். ஒரு பெரிய வருமானம். ஏன்னா நீங்க செடிக்கு ஒரு 1/2 கிலோ கிடைச்சாலே இப்போ 1 கிலோ வேணாம், 1/2 கிலோ கிடைச்சாலே. சார், நம்ம தொடர்ந்து நம்ம நர்சரியில எடுத்துட்டு வரோம். நீங்க வந்து இப்ப அண்ணாச்சியும் வந்து விதைத்து அதை வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. இது என்ன விதமான அண்ணாச்சி சார் இது? உள்நாட்டு விவசாயம் என்பது வணக்கம். நான் யூடியூப் ஆர்கானிக் கோபிகிருஷ்ணன் பேசுறேன். நாம வந்து இப்பதான் நர்சரி வந்து புதுசு நம்ம. பட் நம்ம இயற்கை விவசாயியோட 15 ஆண்டுகளா பயன்படுத்திட்டு இருக்கோம். நாட்டு பாரம்பரிய விதைகளை பார்ப்பது ஒரு 4 ஆண்டுகளா பண்ணிட்டு 4 ஆண்டுகளா. அதுல ரொம்ப ரொம்ப குறிப்பான ஒரு விஷயம் நம்ம இந்த மலை அன்னாசின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்த நம்ம கையில எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு முக்கியமான இன்ஸ்பிரேஷன் என்ன காரணம்னா, ஒரு 2 பேர் முக்கியமான காரணம். நம்ம நண்பர் ஒருத்தர் பல பேர் சாகுபடி அமைச்சு கொடுத்துருக்காரு. அவர் அமைச்சு கொடுத்த எல்லாத்தோட இந்த மன்னாசியை வந்து அவர் ஊடு பயிரா வச்சாரு. அதாவது சமவெளிகளை பாண்டிச்சேரி, நம்ம சமவெளி பகுதியில் பிளைன்ஸ் அங்க எல்லாமே இந்த அன்னாசி வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா விளைஞ்சிருந்துச்சு. அதை பார்த்து பயங்கரமான வியப்பு. எப்படி நம்ம சமூக அன்னாசி வருது. அப்புறம் அதை பார்த்து நம்ம பக்கத்துல மாளிகம்பத்துல ஆயிரங்காசி பலாவோட பாதுகாவலர் ராமசாமி ஐயா அவர் தோட்ட ஒரு 10 ஏக்கர் இருக்கு. ஸோ பார்டர் ஃபுல்லாவே வந்து இந்த அன்னாசியை போட்டிருந்தாங்க. அது வந்து ஒரே அன்னாசி தான். ஸோ அவங்க கேட்கறப்ப என்னன்னா ஒரு 70-80 வருஷமாக்கு மேலேயே வந்து நம்ம தோட்டத்தில் அன்னாசி இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. பார்டர் கிராப்பா ரொம்ப இப்ப நம்ம பண்ருட்டில முழுக்க முழுக்க நேரில் அன்னாசி விளையும். நாங்க வெயிலையும் பார்த்தோம், நிழலையும் பார்த்தோம். அதை பத்தி நம்ம அனலைஸ் பண்றப்ப நம்ம பண்ருட்டி சுற்றுவட்டார 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல முந்திரி பலா தோட்டங்களை ஊடு பயிரா அந்த புள்ளிமலை அன்னாசி வந்து விதைச்சிருக்காங்க. நல்லா விளைஞ்சும் இருக்கு, நல்ல ஈல்டும் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு ஆச்சரியம் என்னன்னா இப்படி ஒரு விஷயம் நம்ம நல்லா அனலைஸ் பண்றப்ப தெரிஞ்சிச்சு இந்த அன்னாசியில வந்து எந்த வேலையுமே இல்லை. ஜஸ்ட் பிளான்டேஷன். நீங்க நட்டா நடக்கூட தேவையில்ல. நீங்க இந்த அன்னாசி நேரத்தை இப்படி தூக்கி இந்த இருக்குங்களா இப்படி தூக்கி இப்படி போட்டாலே போதும். அதுவா மழையில வேறு பிடிச்சி வளர்க்கலாம் அப்படிதான் சொல்லுவாங்க. உண்மையாதான். ஸோ அப்போ வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்கிறப்ப நம்ம ஏன் விவசாயம் கொடுக்கூடாது? ஏன்னா விவசாயத்துல பெரிய பிரச்சனை வந்து வருமான பற்றாக்குறை. ஸோ அப்போ நம்ம விவசாயத்துல பல பேர் சாகுபடி பண்றப்பையும் கூடுதல் ஊடு பயிர் பண்றப்பையும் கூடுதல் வருமானத்தை எடுக்கலாம். அதுக்கு நம்ம அதான் விஷயம் நம்மளோட ஒர்க்கை அதுக்கு நம்ம தேவையான வேலை செஞ்சுட்டு இருந்தோம். பர்ஃபெக்டான ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து பைனாப்பிள் இன்னைக்கு தேதிக்கு எனக்கு தெரிஞ்சு அன்னாசி ஈக்குவல் வந்து ஒரு பெஸ்ட் ஊடு பயிர் இல்லை. ரீசன் என்னன்னா ஒரு முறை நடவு செஞ்சாலே போதும். உங்களுக்கு ஆண்டு குறைஞ்சபட்சம் ஒரு 60-20 ஆண்டுகள் தொடர்ந்து பலன். அப்ப நம்ம இந்த விதைகள் எங்க கிடைக்கும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம். அப்ப இந்தியா முழுக்க வந்து உங்களுக்கு நாகாலாந்து, அஸ்ஸாம், மேகாலயா எல்லாம் விளையுது. தென் இந்தியாவில் உங்களுக்கு கேரளா மாதிரி பகுதியில் வந்து இந்த அன்னாசி விளைஞ்சிட்டு இருக்கு. கேரளா தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலை, கொல்லி ஹில்ஸ்ல ரொம்ப ரொம்ப அற்புதமா கொல்லிமலை முழுக்க வந்து விளைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அப்ப நம்ம கொல்லிமலை கேரளா எல்லாருக்கும் பயணிச்சோம். அப்ப இந்த நம்ம பகுதியில் இருக்க அன்னாசி கொல்லிமலை அன்னாசி கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் அந்த அன்னாசி நட்டங்கள் நம்ம கொண்டு வந்து பரப்பி இப்போதைக்கு நம்ம ஒரு 4 ஆண்டுகளா பண்ணிட்டு ரொம்ப ஒரு பெஸ்ட் ரிசல்ட். ஒரு சின்ன முதலீடுல நல்ல வருமானம் எடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இது சமவெளியிலே வளரும்னு சொல்றீங்க. இப்ப இதை நடவு கூட பண்ண தேவையில்ல. நீங்க எடுத்து போயிட்டு அப்படியே ஒரு ஈரமான பகுதியில போட்டீங்கனாலே அதே வந்துடும் சொல்றேன். இது எத்தனை நாள் சார் நம்மளுக்கு முளைத்து நம்மளுக்கு எப்போ வந்து அன்னாசி வருது? ஓகே, நாம வந்து முக்கியமா அன்னாசியில வந்து ஒரு 3 வகையான விதைகள் இருக்கு. அன்னாசியோட பழம் மேல கொண்ட இன்னொன்று கிரவுன் சொல்லுவாங்க, அதுவும் விளையும். கீழே பழத்துக்கு தட்டுன்னு சொல்லுவாங்க, அது கீழே வர விதையும் விளையும். அதுக்கு அப்புறம் பக்க கண்டுகள், நாம கொடுத்த பக்க கண்டுகள். ஓகே, அது 3மே விளையும். பட் அது 3த்துல அதிகமாக பழைப்பு திறன் உண்டு, நல்ல விலை கூட இந்த பக்க கண்டுகள் தான். அதாவது நம்ம வாழையில எப்படி அடி வாழை மாதிரி. ஸோ நம்ம பக்க கண்டுகள் மட்டும் விற்பனை பண்ணோம். அப்ப இதை நீங்க வைக்கிறப்ப உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 1 ஆண்டுகள் ஆகும். என்னால எந்த மாற்ற கருத்து இல்லை. அப்புறம் வரும் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஆண்டுக்கு ஆண்டு உங்களுக்கு வரும். முதல் வருஷம் நீங்க ஒரு 1000 செடி வச்சீங்கன்னா 1000 காய் கிடைக்கும். 2-1.5 வருஷம் கழிச்சு அடுத்த ஆண்டுகள் உங்களுக்கு வந்து செடிகள் பல்கி பெருகும். மண் வளத்துக்கும் அங்க இருக்க ஈரப்பதம் அதெல்லாம் பொறுத்து நிறைய செடி புதுசு புதுசாக வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருஷம் ஃபுல்லா வருமானம் தான் உங்களுக்கு. சார், இப்ப இந்த செடி வளர வந்து 1 இயர் ஆகும். ஐ மீன் காய் 1.5 வருஷம், காய்க்கு 1.5 வருஷம். காய் நீங்க அறுவடை பண்ணு. இப்ப நம்ம எடுத்து வச்சோம்னா இதோட 1.5 வருஷம் கழிச்சு காய் அறுவடை. கண்டிப்பா கிடைக்கும். ஓகே சார், ஓகே சார். இதுல எப்படி சார் இந்த செடி வளரணும்னா நான் உயிரோட்டம் கொடுக்கணுமா எப்படி? இதுக்கு நம்ம பெருசாக நம்ம இயற்கை பொருள் விற்கிறோம், இருந்தாலும் நம்ம இதுக்கு நம்ம ரெஃபர் பண்றதே இல்லை. இப்போ பிறகு நல்ல மக்களை தொழு உரம் கொடுக்கலாம். கொஞ்சம் ஏதாவது மீன் நம்ம மாதிரி தெரிஞ்சு நல்லா இருக்கும். ஓகே சார். சார், இதுல வந்து எப்படி நோய் மேலாண்மை ஸ்பெஷலாக தான் நோய் மேலாண்மை இல்லை, உரம் மேலாண்மை, நீர் மேலாண்மை இல்லை. ஆக்சுவலி 0 மெயின்டைன் சொல்லலாம். விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க எதாவது கொடுக்கலாம். பெருசாக நோயெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகாது. இந்த பயிரை பார்த்தீங்கன்னா எந்தெந்த விவசாயங்கள்லாம் பயிரிடலாம்? ஐ மீன் எந்தெந்த ஊர்ல பயிரிடலாம்?
எந்த வந்து பயிர்கள் வந்து ஊடு பயிராக நம்ம பயிரிடலாம், ஒரு நல்ல கேள்வி. அதுக்கப்புறம் மாடி தோட்டத்துல என்ன பயிரிடலாமா? கண்டிப்பா கண்டிப்பா நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. முக்கியமான கேள்வி இது. இந்த பைனாப்பிள் எல்லா விவசாயிகளும் பயிரிடலாம். அதாவது நிழல் வெயில் கலந்துக்கிற செமிச்சோட ரொம்ப ரொம்ப அற்புதமா வரும். ஈரக்களிமண் சொல்லக்கூடிய களிமண்ல வேண்டாம், டெல்டால வேண்டாம். டெல்டால உங்களுக்கு தென்னந்தோட்டத்துல வரும், மணல் சாரி டெல்டால வரும். ஈரக்களின்னு சொல்லுவாங்க, அந்த டெல்டா வடிகால் அங்க வேண்டாம், அங்க வந்து சரியாக வர்றதில்லை. செம்மண் சரளை செஞ்சரளை மணல் வண்டல் உங்களுக்கு எல்லாத்தையும் பட்டை கிளப்பும். ஓகே, அது செம்மண் செஞ்சரளை எல்லாம் வந்து பட்டை பயங்கரமா வளருது. நிழலான இடம் உங்களுக்கு வந்து ஒரு மாந்தோட்டம் தென்னந்தோட்டம் அந்த மாதிரி தோட்டங்கள்ல பலா முந்திரி தோட்டங்கள்ல பார்டர் கிராப் இருக்கிறப்ப நல்ல ஈல்டு. ஓகேங்களா, அப்படி நீங்க வச்சுக்கலாம். அவங்க ஒரு பெஸ்ட் சொல்றது. மாடி தோட்டத்துக்கு நீங்க தாராளமா வளர்க்கலாம். மாடி தோட்டத்துக்கு இந்த வெரைட்டியோட இன்னொரு வெரைட்டி அப்படி கியூன்னு சொல்லுவோம், அது முள்ளில்லாத அனாசி, கொஞ்சம் ரேர் அது. ஸோ அதுவும் வந்து நல்ல அற்புதமா வந்து சுவையாகவும் இருக்கும், நல்லா பெருசா அழகா இருக்கும். ஸோ அது வளர்க்கலாம். அது நம்ம தனியாக நம்ம மாடி தோட்டத்துக்கு அது விலையை கொஞ்சம் கூடுதல், அந்த அனாசியை நம்ம கொடுத்துட்டோம். சரிங்க சார். இப்ப இந்த செடி நம்ம இந்த மாதிரி நல்லா சொல்லியிருக்கீங்க. இப்ப பாத்தீங்கன்னா இது வாங்கி போய் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு லாபம் தருமா? மிகப்பெரிய லாபம் தரும். ஒரு 1000 செடி நீங்க வாங்கினா ஒரு 20,000 செலவாகும், நீங்க வாங்கி நட்டு பராமரிக்கிறதுன்னு சொல்றேன். அதான் ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தொடர்ந்து பல ஆண்டுகளுக்கு பலன் மட்டும் தான், அது வேற உங்களுக்கு வேலைக்கு. எவ்வளோன்னு சார் நம்ம இந்த செடியை கொடுத்துருக்கோம்? நம்ம ஹோல்சேல் ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 செடி எடுத்தா 15 ரூபா, 100 எடுத்தீங்கன்னா 16 ரூபா வரும், 50 20 எடுத்தா 20 ரூபா வரும். சார் இப்ப பாத்தீங்கன்னா மிளகுனா கொடிலாம் நானும் பாத்திருக்கேன், நிறைய இடத்துல வீடியோவும் பாத்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா செடியிலே காய் இருக்கு. இது என்ன விதமான மிளகு? ஒண்ணும் இல்லைங்க, இது பேர் வந்து செடி மிளகுன்னு சொல்லுவாங்க. இப்போது கொஞ்சம் புதுசா விவசாயிகள் அறிமுகமாகி நல்லா வந்து ஒரு பேர் பெற்றிருக்கு. செடி மிளகு ஒண்ணு இல்லவே இல்லை, அதான் உண்மை. அப்புறம் ஏன் அது செடி மிளகு சொல்றேன்னா, நம்ம விளைந்த மிளகுல ஒரு குறிப்பிட்ட பகுதியை கட் பண்ணி நம்ம அதை பதியம் போடுறப்ப உங்களுக்கு செடி மிளகாம, அதாவது வந்து கொடியா போகாம தரையிலேயே வந்து தொடர்ந்து காய்க்கும், அதான் செடி மிளகு. செடி மிளகு ஒரு தனி ரகம் இல்லை, அதான் உண்மை. ஓகேங்களா, இது வந்து கேரளால ஒரு குறிப்பிட்ட பகுதியில இந்த தொழிலா பண்றாங்க. அங்கிருந்து இந்தியா முழுக்க அந்த செடி மிளகு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. நாமளும் அங்க தான் வாங்கிட்டு இருக்கோம். சார் இப்ப இது வந்து நம்ம கிளைமேட்டுக்கு வருமா? தாராளமா வரும். பட் மிளகு விலைன்னா நல்ல நிழல் வேணும். அப்ப நீங்க தென்னந்தோட்டம் மாதிரி தோட்டத்துல திரும்ப திரும்ப அங்கதான் வரணும். நீங்க ஊடு பயிரா பண்றப்ப உங்களுக்கு செடி மிளகு வந்து ஏக்கருக்கு ஒரு 500 செடி 1000 செடி போடலாம், தப்பே இல்லை. ஒரு 3 அடி 4 அடி இருந்தாலே போதும், அது அந்த சர்ஃபேஸ்லயே வந்து பரவி வளர்ந்துடும். நல்லா கொத்து கொத்தா காய்க்கும். உங்களுக்கு வருஷம் ஃபுல்லா நீங்க ஈல்டு எடுக்கலாம். ஒரு பெரிய வருமானம். ஏன்னா நீங்க செடிக்கு ஒரு 1/2 கிலோ கிடைச்சாலே, இப்போ 1 கிலோ வேணாம், 1/2 கிலோ கிடைச்சாலே வருஷத்துக்கு சொல்றோம். நீங்க ஒரு 200 செடி போறீங்கன்னா 3 செடி போனா 100 கிலோ கிடைச்சாலே ஒரு ஏக்கருக்கு கூடுதலா ஒரு 60,000 70,000 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்கும். அப்போ ஒரு பெரிய லாபம் இருக்கு இதுல. நம்ம பெருசாக பண்ணலாம் அதை. நாமளும் பக்கத்து தென்னந்தோட்டம் நம்ம தான் எடுத்திருக்கோம். இதெல்லாம் இன்னொன்று ரெனோவேட் பண்ணி இது சுத்தப்படுத்திட்டு அதில் வச்சு நம்ம டெமோ நீங்க அடுத்த நீங்க வருங்காலத்தில் நம்மள உள்நாட்டு விவசாயத்தில் நம்ம முழுசா பார்க்கலாம். 6 மாச செடி மிளகு, 1 செடி பார்க்கலாம். கண்டிப்பா சார், நல்ல ஈல்டு வரும். சார் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா நம்ம பனி கிளைமேட்ல தான் அதிகமா வளரும் நிறைய. ஆமா, உண்மை கேள்விப்படுங்க. ஆனா நம்ம இப்ப தொடர்ந்து நம்ம எடுத்து இருக்க எல்லா பயிருமே பாத்தீங்கன்னா ஒரு ஊடு பயிருக்கு சிறந்த மிகப்பெரிய பயிரா வச்சிருக்காங்க. நீங்க ஏன் வந்து மெயினான ஒரு பயிர் வைக்காம இந்த ஊடு பயிர்ல மட்டுமே கவனம் பார்த்துருக்கீங்க? உண்மை. இப்போ மெயினான பயிர் நீங்க என்ன சொல்றீங்கன்னா கரும்பு நெல் வாழை சொல்றீங்க. நம்ம கரும்பு நெல் வாழை நம்ம என்ன சொல்றோம்னா செமி ஆர்கானிக் ஆர்கானிக், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம், முழுக்க இயற்கை வழிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி கூப்பிடுறோம். வராத விவசாயிகளை குறைஞ்சபட்சம் பாதியாவது வாங்க சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு ஆலோசனை அது தனியா பண்ணிட்டு இருக்கோம். கரும்பு விவசாய நெல் விவசாயிகளா மீனமெல்லாம் பஞ்சகம இயற்கை பொருள் சூடமோனஸ் இயற்கை பொருள் கொடுத்து அவங்களையும் நம்ம அவங்க செயல்திறன்லாம் நம்ம மேம்படுத்துறதுக்கான வேலை செய்யறோம். ஸோ அதுல நம்ம பண்ண முடியாது, ஏன்னா அவங்க வந்து மோனோகிராபிக் சிஸ்டம் இருக்காங்க, நெல் விளையணும் கரும்பு வேணும், அவங்க நம்ம இயற்கை கொண்டு வர சப்போர்ட் பண்றோம். இது வந்து தோட்டக்கலை பயிர். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆர்டிகல்ச்சர் சொல்லக்கூடிய இதுதான் வந்து நம்ம வந்து முழு கவனம் செலுத்துறது. ரீசன்னா இதில் தான் நம்ம எல்லாம் இன்டர்கிராஃப்ட் பண்ண முடியும். ஒரு நெல் வயல்லையோ ஒரு கரும்பு தொழில போய் நம்ம பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு தேவையான வழிமுறை வேற மாதிரி இது நம்ம பிரிச்சு பண்ணிட்டு வேற ஒன்று. ஓகே சார். சார் நம்ம இப்ப இஞ்சி விதைகளும் கொடுத்துட்டு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க, அது என்ன விதமான இஞ்சி, எப்படி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி சொல்லுவாங்க? இது வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலை மலை இஞ்சிங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இஞ்சி. இன்னைக்கு நம்ம இஞ்சிலாம் நிறைய கமர்ஷியலா பல அலைமாநில வருது, அண்டை மாநிலம் வருது, அதெல்லாம் வந்து ஹைபிரிட் இஞ்சி. காரமும் இருக்காது, பார்த்த இஞ்சிமா இருக்குது. இதெல்லாம் பாருங்க ரொம்ப ரொம்ப நாற்று அதிகமா வந்துச்சு. நீங்க ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அப்படியே வாசனை உச்சந்தலை வரைக்கும் போகும். ரொம்ப நார் அதிகம், ரொம்ப காரம், ரொம்ப மருத்துவ குணம் அதிகம். இஞ்சியோட ஸ்பெஷல் என்னன்னா, நீங்க சமூக இது மாதிரி தென்னந்தோட ஊடு பயிரா பண்றப்ப 6 மாசம் அறுவடை தேவையாகும். நீங்க எப்போ தேவை அப்படிங்க அறுவடை பண்ணா போதும். 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு நீங்க 1 வருஷத்துக்கு நீங்க எப்போ அறுவடை பண்ணுங்க. அறுவடை பண்ணாலும் அடுத்த வருஷம் திரும்ப மல்டிப்ளை ஆகும். ஒரு பாரம்பரிய ரகம். இது ஒரு முறை உங்க தோட்டத்துக்கு வந்ததுன்னா அது நீங்க தொடர்ந்து ஒரு பல ஆண்டுகளுக்கு திரும்ப ரீசோவிங் சொல்லுங்க, திரும்ப இங்க பயன்படுத்தலாம். ரொம்ப ரொம்ப தரமான இஞ்சி தமிழகத்தில் பல்வேறு பொருட்கள் கொடுத்து நம்ம நல்லா சக்சஸ் ஆயிருக்கு. ஸோ தரமான இஞ்சி அதை வேணாலும் வீட்டுவார்கள் தொடர்பு போல நம்ம தமிழகம் பாசத்தை நம்ம தயாராகும். சரி சரி, இப்போ எவ்வளோ சார் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்? நம்ம இதோட ரேட்டு மாறும்பா. இன்னைக்கு ரேட் வந்து ஹோல்சேல் ரேட்டு 200 ரூபா.
150 கொடுத்தோம், 150 கொடுத்தோம், போன வருஷம் 250 கொடுத்தோம். அங்க விவசாயிகள் என்ன எடுக்கலாம், அந்த ரேட்ல நம்ம 20 ரூபா போறோம், நமக்கு ஒரு மார்ஜின் 20% மார்ஜின் வச்சு. ஏன்னா இஞ்சி வெயிட் குறையும், அதனால வந்து நம்ம பண்றோம். கிலோ கணக்காக தான் நம்ம கிலோ கணக்காக தான்